சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் மென்மையாக அல்லாமல் கடுமையாக பேச வேண்டும் என்றும் புதிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 2 மாதத்திற்கு ஒரு முறை செயல்பாடுகளை அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் எம்பிக்களின் செயல்பாடு சிறப்பாக இருந்தால் திமுகவின் வெற்றி இன்னும் எளிதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட 2026 சட்டமன்ற தேர்தல் பன்மடங்கு முக்கியமானது என அவர் குறிப்பிட்டார். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கும் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டும் என எம்பிக்களுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்குடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் உட்பட தமிழ்நாட்டில் எந்த பெரிய திட்டத்தையும் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு புயல் வெள்ளத்திற்கு போதிய நிதி வழங்காதது குறித்தும் பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தவிர தேசிய கல்விக் கொள்கை, வக்பு வாரிய திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஆகியவற்றை எதிர்க்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் திட்டமிட்டு நிதியை குறைத்து மாநிலத்தில் நிதி நெருக்கடியை உருவாக்கி இருப்பதையும் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை தொடர்ந்து மறுப்பதால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட பகுதியைப் போல தமிழ்நாட்டை பாஜக அந்நியப்படுத்துவதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம் என தெரிவித்தார். தமிழ்நாடு மாநிலம் தொடர்ந்து ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றது. பரிந்துரைத்த அளவிற்கு கூட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடுபடவில்லை. நியாயமான நிதி ஒன்றிய அரசு வழங்காமலே வருவதை நாங்கள் இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கியத்துவம் கொடுத்து எழுப்புவோம். அதுபோல அதானி பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லா பிரச்சனைகளும் இந்த சற்றேறக்குறைய 1 மாத காலம் நடக்கப் போகிற இந்த கூட்டத்தொடரில் எழுப்பப்படும். மாநில உரிமையை நிலைநாட்ட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குரல் எழுப்புவோம் என்றும் திருச்சி சிவா குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகவிருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், 2ஆம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.
மகாராஷ்டிராவில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட்டன. மற்றொருபுறம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகா விகாஸ் அகாதி என்ற பெயரில் களம் கண்டன. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தால் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று 31% வாக்காளர்கள் விரும்புவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. மற்றொருபுறம் காங்கிரஸ் கூட்டணியான மகா விகாஸ் அகாதி வெற்றி பெற்றால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று பெரும்பாலான வாக்காளர்கள் விரும்புவதாக கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இரு கூட்டணியிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் முதலமைச்சர் பதவிக்காக இரு கூட்டணிகளிலும் நிலவும் கடும் போட்டிதான். கூட்டணியில் பெரிய கட்சி என்ற அடிப்படையிலும் அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி என்ற அடிப்படையிலும் துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னவிஸ் தான் முதலமைச்சர் பதவிக்கு சரியான நபர் என்று பாஜக தலைவர் பிரவீன் தரேகர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவிக்கு அஜித் பவார் தரப்பில் வெளிப்படையாக விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் அவரது முயற்சியில்தான் பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனா கூட்டணி அமைந்ததாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அமோல் மிட்காரி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சிதான் கிங் மேக்கர் என்றும் கூறியிருந்தார். அடுத்த முதலமைச்சர் அஜித் பவார் தான் என போஸ்டர்களும் ஒட்டப்படுகின்றன. இதனால் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அஜித் பவாரும் குதித்துள்ளார். ஆனால் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தேவேந்திர பட்னவிஸ் மகாயுதி கூட்டணிகள் அனைத்தும் அமர்ந்து பேசி அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் என்று பதிலளித்து நழுவிச் சென்றார். மகாவிலாஸ் அகாதியில் காங்கிரஸ் கட்சியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளன. தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் நானா படோல் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பதால் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரே அடுத்த முதலமைச்சர் என்றும் அவர் கூறியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்வினையாற்றிய உத்தவ் தாக்கரே தரப்பைச் சேர்ந்த சஞ்சய் ராவுத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் அமர்ந்து பேசிதான் முதலமைச்சர் யார் என்பது அறிவிக்கப்படும் என கூறினார். அதே சமயம் இந்த விஷயத்தில் சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மௌனம் காத்து வருகிறது. முதலமைச்சர் யார் என்ற போட்டி கடுமையாக உள்ளதால் தேர்தல் முடிவு வெளியான பின்னர் அடுத்த அரசு சுமூகமாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரியாணி மட்டுமல்ல, பீரும் இருக்கு என்று இன்ஸ்டாகிராம் லைவில் தெலுங்கானா மாநில அமைச்சர் சுரேகா பேசிய வீடியோவால் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி உள்ளார். இவரது அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக சுரேகா இருந்து வருகிறார். இவர் தனது மகள் சுஷ்மிதாவுடன் இன்ஸ்டாகிராம் லைவில் பேசிய போது, இன்று நமக்கு பண்டிகை நாள் என்றும் அதிகமாக நடனமாடுபவர்களுக்கு அதிக பிரியாணி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய சுஷ்மிதா, மது ஆறாக ஓட வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார். அதற்கு பதிலளித்த சுரேகா, பிரியாணி இருக்கும் போது பீர் இருக்காதா என்றும் கேட்டார். అంటే బిర్యానీ ఉంటే బీర్ అండ్ బిర్యానీ ఉంటది కదమ్మా పాపము వాళ్ళకి అఫీషియల్ సెలబ్రేషన్ అన్నప్పుడు మనం. ஏற்கனவே சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்து குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் சுரேகாவின் இந்த பேச்சு தெலுங்கானா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது.